ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். 2 கலர் செவ்வந்தி பூவை வச்சு அழகான ஒரு பூ தாங்க ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 4 வரைக்கும் நூல் சுற்றிட்டு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு எடுத்திருக்கேன். அந்த முடிச்சுலேயே இன்னொரு நூலை வந்து கட் பண்ணி விட்டுருங்க நீளமாக. இப்போ 2 கலர் பூவையும் ஃபஸ்ட்டு வந்து பர்பிள் கலர் பூ வச்சு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் சின்ன ரவுண்டாக வர மாதிரி எல்லோ கலர் பூவை வச்சுட்டு அந்த 2 நூலுக்கு இடையில வைக்கணும். 4 நூல் மொத்தம் இருக்கும். 2 நூலுக்கு இடையில வச்சு அந்த பெரிய நூலை தூக்கி மேலே போட்டு இழுக்கணும். இது வந்து கால்கட்டு மெத்தட் தாங்க. இது எல்லாருக்குமே கட்டு தெரியிற மெத்தட் தான். அடுத்த பூவை நல்லா நெருக்கி அதே மாதிரி வச்சுட்டு அந்த நூல் எடுத்து மேலே போட்டு கீழ்ப்பக்கமாக இருந்து இழுத்தோம் அப்படின்னா முடிச்சு விழுந்துருங்க. நல்லா டைட் பண்ணிக்கணும். இதே போலவே உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு கட்டிக்கலாங்க. இடையில கட் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டே கொண்டு சுற்றி வைக்கிற கலவாக அளந்துட்டு கட்டிக்கிங்க. நீங்கள் இந்த மாதிரி கட்டும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. கீழே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் தெரியும். மேலே வந்து அதே மாதிரி ஒரு வரிக்கு அப்படியே எல்லோ கலர் வருங்க. கொண்டு சுற்றி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பர்பிள் கலர் சாரியாக இருந்தால் ரொம்பவே அழகாக இருக்குங்க. லாஸ்ட் பூக்கு வந்து 2 முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது இப்படி பின்னாடி திருப்பி சென்டராக கட் பண்ணிடுங்க. அப்போ 2 சைடும் வந்து பின் பண்ணுறதுக்கு நூல் கிடச்சிருங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் கட்டிடலாங்க. ஒரு செவ்வந்தி பூவிலேயே அழகான பிரைடல் ஃப்ளவர் ரெடி பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.